வணக்கம். கோவை மக்களவைத் தொகுதியானது தமிழகத்திலேயே உள்ள 39 தொகுதிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு கட்சியின் மாநில தலைவரான பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த தொகுதியில் போட்டியிடுவதால் தமிழகத்தின் முக்கியமான நட்சத்திர வேட்பாளராகவும் கோவை ஒரு முக்கியமான தொகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவுக்கு மிகப்பெரிய சவால் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் பேசும் நிலையில் அண்ணாமலை அங்கு வெற்றி பெறுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் சமீபத்தில் ETG நடத்திய கருத்து கணிப்பில் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையின் அதிரடி அரசியலும் அவருடைய இள வயதும் மற்றும் ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்வியும் கோவை மக்களவைத் தொகுதியில் உள்ள வாக்காளர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. காரணம் என்னவென்றால், குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கோவை மக்கள் கருதுகிறார்கள். திருட்டு மற்றும் பிட்பாக்கெட் மற்றும் சில பிரச்சனைகளால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது என்றும், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் சரிவர கிடைப்பதில்லை என்றும், இலவச பஸ் மற்றும் சாலை வசதிகள், சுகாதார வசதிகள் ஆகிய குறைபாடுகளை மக்கள் சொல்வதை தான் அண்ணாமலையை பிரதிபலிக்கிறார் என்ற வகையில் அண்ணாமலைக்கு அங்கே மிகப்பெரிய ஆதரவு இருப்பதாக இந்த கருத்து கணிப்பானது தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் எண் மக்கள் என்ற யாத்திரை நடத்திய பொழுது அண்ணாமலையின் இறுதியாக நடந்த பொதுக்கூட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது. இந்த பல்லடம் கோவை மக்களவைத் தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியாக உள்ளது. இந்த பல்லடத்திற்குத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தினார். அந்த பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்ததை பார்த்து அண்ணாமலையை கூட பிரதமர் மோடி முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டிய வீடியோவானது வைரலானது. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு வரவேற்பு இருப்பதாக தெரிவதாக இந்த கருத்து கணிப்பானது தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கோவையில் 6 சட்டமன்ற தொகுதியாக கோவை தெற்கு, கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர், பல்லடம் அமைந்துள்ளன. அதில் குறிப்பாக கோவை தெற்கு பகுதியில் பாஜகவின் MLAவாக வானதி சீனிவாசன் இருந்து வருகிறார். பல்லடத்திலே மிகப்பெரிய ஆதரவு இருப்பதால் இந்த 2 தொகுதிகளில் உள்ள வாக்குகள் பெருவாரியாக அண்ணாமலைக்கு விழுவதால் அவர் சுலபமாக வெற்றி பெற்று விடுவார் என்று கருதுகிறார்கள். மேலும் இந்த கோவை மக்களவைத் தொகுதியானது திமுக கூட்டணியில் வழக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே ஒதுக்கப்படும். ஆனால் இந்த முறை ஒதுக்காமல் திமுகவை நேரடியாக போட்டியிடுகிறது. காரணம் என்னவென்றால், அந்த தொகுதியில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் அவருக்கு சரியாக ஒரு போட்டியை உருவாக்க வேண்டுமென்றால் திமுகவை களத்தில் இறங்க வேண்டும் என்று கணபதி ராஜகுமாரை நிறுத்தியுள்ளார்கள். யார் இந்த கணபதி ராஜகுமார் என்றால், அவர் பாரம்பரியமான திமுக அல்ல. அவர் அதிமுகவின் கோவை மேயராக இருந்தவர். 2020 தான் திமுகவில் சேர்ந்து தற்பொழுது இங்கு போட்டியிடுகிறார். அதாவது அதிமுகவிலிருந்து வந்தவருக்கு திமுகவில் சீட்டு தரப்பட்டுள்ளது. அதிமுகவில் முன்னாள் MLAவின் மகனான சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த மூவருக்கும் இடையே தான் கடுமையான போட்டி அங்கு நிலவுவதாக கருதப்படுகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி ரோடு ஷோவும் கோவையில் நடந்துள்ளதால் அங்கு அவருக்கான ஒரு ஆதரவு அலை வீசுகிறது. பல்லடம் பொதுக்கூட்டமும் கோவை ரோடு ஷோவும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை அண்ணாமலைக்கு தந்திருக்கலாம் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. குறிப்பாக பல்லடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50% வாக்குகள் அண்ணாமலைக்கே கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பொதுவாக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கோவை மக்களவைத் தொகுதியில் அண்ணாமலைக்கு சுமார் 44% வாக்குகள் கிடைக்கும். அதேபோல் திமுக சார்பில் நிற்கின்ற கணபதி ராஜகுமாருக்கு 27 முதல் 30% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என்றும், நாம் தமிழர் கட்சிக்கு 9% வாக்குகள் கிடைக்கிறது. ஆனால் அதுக்கும் பின்தங்கிய நிலையில்தான் அதிமுக இருக்கிறது. இரட்டை இலக்கத்திற்கு குறைவாக 8% வாக்குகளை மட்டுமே அதிமுக பெறும் என்று கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. மேலும் பிரதமர் மோடி பல்லடம் வந்தது போலவும் கோவையில் ரோடு ஷோ நடத்தியதாலும் இன்று வெள்ளிக்கிழமை ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கோவை வருவதாக ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தத்தில் அண்ணாமலையின் அதிரடி அரசியலும் அவர் இளம் வயதும்
அவர் ஆளும் கட்சியை பார்த்து கேட்கின்ற கேள்விகளும் இங்கு அண்ணாமலைக்கு பெருவாரியான ஆதரவை தந்து சுமார் 44% அளவுக்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது.